பெட்டியை பத்திலாம். அன்னைக்கு ஒரு நாள் பெட்டியை திறக்கும் போது சேலை கொடுத்தது யாரு? அட ஆமாட்டி, நான் தாம்ல கொடுத்தேன். அதே மறந்துட்டேன் பத்தியா. அழகா இருக்க தெரியுமா அந்த சேலையில நீ? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நான் அப்ப என் வயசு இதுல நான் என்ன இது மாதிரி இந்த சேலை கட்டும்போது என்ன அழகா இருந்தனோ அச்சஸ்ல அப்படியே இருக்கட்டி. சூப்பரா இருக்கு தெரியுமா. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியா? சொல்லிட்டி சாப்பிட்டியா? பசிக்கல அத்தை. வளகாப்பு போட்டு முடிச்சது வளகாப்பு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் சரிங்களா? அடியே கிறுக்கி கிறுக்கி கிறுக்கி. வளகாப்பு எப்போ போட்டு முடிக்கிறது, எப்போ சோறு போட்டது, நீ சாப்பிட்றது பிச்சு புடம்பிச்சு. இப்போதான் 9 மணி ஆகுது. ஒழுங்கா இட்லியை வச்சு கொண்டாரன் திங்கிற. 9 மணி ஆகுது, இப்போதான் வளகாப்பு. அது 2 மணி ஆயிரும் டீ. ஆளாளுக்கு வாரவியெல்லாம் போட்டு முடிச்சு அப்புறம் தான் சாப்பிட முடியும். 2 மணி வரைக்கும் வயிற்று பிள்ளைக்காரி பசியோடவா கிடப்ப? நல்லாவா இருக்கு உனக்கு? பிச்சு புடம்பிச்சு. ஒழுங்கு மரியாதை அமைதியாக நிற்கிற. இரு அத்தை 2 இட்லி மட்டும் வச்சு எடுத்தாரேன், சாப்பிடு. அத்தை 2 இட்லின்னு 6 இட்லி கொண்டு வருவீங்க. எனக்கு வேண்டாம், பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அத்தை. காலையிலே ஒரு மாதிரி கிறுக்கிறுக்குன்னு வயிற்று பரட்டிட்டு இருக்கு. நான் எங்கிட்ட சாப்பிட்றது சொல்லுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சொல்கிறத கேளுக்குன்னே பட்னியாக ஒன்றை போட முடியும்? இரு சத்த வாரேன். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாக. கொண்டு வரேன் கொண்டு வரேன் கொண்டு வரேன், இதே தான் வேலை. சே, எப்படியெல்லாம் இருந்தாத்தா இப்போ இப்படியெல்லாம் மாறினது. நமக்கு எவ்வளோ பெரிய இது. இதை விட நமக்கு வேற என்ன வேணும் சொல்லு. அஞ்சலா கிளம்பிட்டியா? என்ன வாங்க, கிளம்பிட்டேன் தான். கட்டுற 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 1 மணி நேரமா கட்டுற. கட்டிட்டியான்னு எம்பிட்டு நேரம் கேட்க? கிளம்பிட்டேங்க. என்னமோ எங்கள் அம்மா வீடு வந்த மாதிரி பண்ணுவீங்க. இன்னும் அவைய வர்றதுக்கு லேட் ஆகும். நாக 10:30 மணிட்ட ஆயிருமா. நானே இப்போவே கட்டினா தான் சரி வரும்னு கட்டிட்டு நிற்கிறேன். இவர் ஒருத்தர் சும்மா. அப்பா அழகா இருக்க. நல்லா இருக்கா? அத்தையோட சேரிய அத்தையவே மறந்துட்டாக பாருங்க. அவங்க கொடுத்ததே ஞாபகம் இல்லாம இந்த சேரீ எப்படி எடுத்தது நல்லா இருக்கான். ஐயோ கடவுளே. அப்படியா? அது ஒரு லூசு மறந்துருச்சு பாரு. ஆமாங்க, மறந்துட்டு எப்ப எடுத்ததுன்னு என்கிட்ட கேக்குறாங்க. சத்தியமா எங்க அம்மா மாதிரியே இருக்கு. எங்க அம்மாவோட பழைய போட்டோ பார்த்துருக்கிறியா? இந்த சேலை கட்டி ஒரு போட்டோ வச்சிருக்க எங்க அம்மா. அப்படியே அச்சஸ் எல்லாம் ஒன்ன மாதிரியே இருக்கும் டீ. அதே மாதிரிதான் நீயும் இருக்க. அப்படியா? அதையும் தான் அத்தையும் சொன்னாங்க. எங்க அம்மாவுக்கு அது கிளம்பிச்சா இல்லையா அந்த பழைய சேலையே கட்டிட்டு தெரியும். அதை நான் முதவே சொல்லிட்டேங்க. அட நான் வீட்டில் வேலை வெட்டி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இப்போ தான் நான் புது சேலை கட்டணுமாக்கும் அடி போங்கிட்டு எங்கிட்ட. அப்படியா சொல்லி பார்த்துட்டேன், கேட்குற மாதிரி இல்லை. நான் என்ன செய்ய? பின்ன எவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும்? ஆமா ஆமா, நம்ம சொல்லி தான் பார்க்க முடியும். கேட்கலங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. சரி விடு விடு, அது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க, நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். சரி போன்னு சொல்லி விட்டாச்சு. மா இங்க வா. வாரையா வாரையா. ஏலா என்ன கையில் திரியிற கிறுக்கு பயலாட்டுக்கு? மக்க மனுஷன் வர ஆரம்பிச்சிருவாங்கடா. லூசு பைய மாதிரி இப்படி தெரியாம உன்னோட கல்யாண வேஸ்ட் சட்டை எங்க? அதை எடுத்து கட்டு போ, அதான் உனக்கு நல்லா இருக்கும். போடா, அதை முதல்ல எடுத்து கட்டு. பழைய கையிலையும் ஒரு டிஷர்ட்டு கிடச்சிருச்சு, அதே தான் மனசையும் போட்டுக்கிட்டே திரியிறேன். அழகு போல் ஆம்பளை மாதிரி ஜம்முன்னு வேஸ்ட் சட்டையை கட்டிட்டு திரியிடா. நல்ல நாள் பெரிய நாள் அதுவும்மா. சும்மா கிறுக்கு பைய மாதிரி தெரியாம. நீ மட்டும் இவ்வளோ சொல்றியே, நீ ஏன் இந்த ஒரே சேலையை கட்டிட்டு இருக்க? நல்ல நாள் பெரிய நாள் தானே இன்னைக்கு. ஏன் நீ சேலை மாற்றலாம்ல? அதை மட்டும் கேட்குறியா? என்னை மட்டும் ஆளுக்கு முன்னாடி குறை சொல்ல வந்துடுறா. நீ ஏமா அதை மட்டும் கட்டிட்டு இருக்கா? அதை மட்டும் சொல்லாதா லூஸு. போமாங்கிட்டு இப்போதான். இது யாருக்கு இட்லி? எனக்கா? கொண்டமா பசிக்குது. வாடாங்கிட்டு மருமோடு கொண்டு வந்தேன், சாப்பிடாம இருக்காடா. வளகாப்பு போட்டு இவ எப்போ சாப்பிட்றது? அப்புறம் சாப்பிட்லான்னு இருக்கா கிறுக்கி. அதான் 2 இட்லி வச்சு எடுத்துட்டு வந்தேன். பொய் சொல்லாதீங்க, இது 2 இட்லின்னு. இந்த சட்னிக்குள்ள இன்னும் 2 இருக்கும் தானே. 2 தான் 2 எடுத்துட்டு வருவாங்க. இதை தட்டி பொம்பளை வயிற்றுக்குள்ள பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் 2 திம்ப பிச்சு புடம்பிச்சு. இந்தா நீ ஒன்றும் சாப்பிட வேணாம், நானே ஊட்டி விட்றேன். எனக்கு இல்லை, அந்த குண்டான்ல இட்டையும் பக்கத்தில் ஒரு கிண்ணத்துல சட்னி வச்சிருக்கோம்டா, தட்டு பக்கத்துல இருக்கு. எடுத்துக்கிட்டு இங்கிட்டு வா, சாப்பிடு. சாப்பிட்டுட்டு டக்கு புக்குன்னு வேஸ்ட்டு தட்டியே கட்டுற வழியை பாரு. ஏமா இது உனக்கே ஓவரா தெரியல? இவளுக்கு ஊட்டி விட செய்கிற, என்னை போய் போட்டு தின்றான்ற. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த பழனிசாமி பொழப்பு. அப்படி இல்லடா, இவ சாப்பிட மாட்டேங்கல்ல. கொஞ்ச நாள் வாய் ஊட்டி விட்டா அவள் படுக்க கடான்னு இருப்பா. பசியிலே வா கிடப்பா. பசியிலே உக்காந்துருக்கவும் முடியுமா சேர்ல? அதுக்கு தான் 4 வாய் ஊட்டலாம்னு. நீ போய் அங்கே இருக்குது எடுத்து சாப்பிடு. லக்குன்னு குளிச்சியா என்ன? குளிக்கணுமா? ஏமா நீயும் எடுத்து கட்டுமா. வேலைக்கு வாங்கி கொடுத்தேல ஒரு சேலை, அதை எடுத்து கட்டு. போடாங்கிட்டு வேற பொழப்பு இல்லை. 1000 வேலை கிடக்கு வீட்டில். இவருக்கு தீ வேலைக்கு எடுத்த சேலையை கட்டணுமா? வேலை வெட்டி இருந்தா போய் பாருப்போ. இப்போதான் வந்துட்டேன்.
நீ முதல்ல வேஸ்ட் சட்டையை கட்டு. இவ பக்கத்தில் உட்காரச்சு உனக்கு சந்தனம் குங்குமம் வைப்பாவ. அப்புறம் அவளுக்கு வலையை போட்டு விடுவாவ. நீ பக்கத்தில் சத்த நேரமாவது உட்காந்துருக்கணும். வேஸ்ட் சட்டை கட்டினா தானே நல்லா இருக்கும். சொல்லு பேச்ச கேளு. சரிம்மா சரிம்மா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, நமக்கு இந்த வீட்டில் சாப்பாடு போட ஆள் இல்லையே. உழுப்பு பாரு அவனுக்கு. இந்தா நியாயம் வாங்கிக்க. ஏன்னா சாப்பிட்றேன் குடுங்கட்ட. வாங்கிக்கனா வாங்கிக்க. நீ இப்படிதான் சொல்லுவ. ஆனா சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியும். இந்தா ஏம்மா டீ சுதா. அண்ணி வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? என்னம்மா ஃபோன் பண்ணா காலேருந்து எடுக்க மாட்டேங்கிற. பஸ் ஸ்டாண்டில் இருந்துக்கிட்டு ஆள் யாராவது அனுப்பிச்சி விடுவேன். நான் ஃபோன் பண்ணுறேன். பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கேயே நடந்து இழுத்துட்டு வரேன். ஃபோன் அடிச்சியா? ஐயே நான் பார்க்கலேதா. வேலை வெட்டி நிறைய கிடக்கு. வீடு வாசல் சுத்தம் பண்ணுறது, வெளியில் அப்புறம் சமைக்கிற வேலை, பாத்திரம் பண்டம், அம்புட்டு வேலையை பார்த்துட்டு தெரிஞ்சேன்னா அந்த ஆக்கில் ஃபோன் எடுக்க முடியலத்தா. அம்புட்டு நேரம் தான் நிற்க. அந்த ஆக்கில் வந்துட்டேன் நான். கோச்சுக்கிறாத டீ. எங்க புள்ளிய வெளியில விளையாடுறதுக்கு பந்தல பார்த்த உடனே எங்க அண்ணனை காணோம். உங்க அண்ணங்காரன் தான் உள்ளதான் போனேன். வா சுதா, நல்லா இருக்கியா? இருக்கனே. ஓ ஃபோனுக்கு ஃபோன் அடிச்சேன் பாத்தியா இல்லையா? ஐயா அடிச்சியா? ஆமா மறந்து போயிட்டு திருப்பி அடிக்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிள்ளை இழுத்துட்டு வரேன். ஒரு அட்டு கூட்டிட்டு வரணும். நான் வந்துட்டேனா வரலையான்னு கூட தெரியாதா? எங்க மாமா வரலையா? மாமா வந்திருப்பாருல நான் நினைச்சேன். ஒரு மத்தியானம் வரேனார். வேலையா அந்த அக்கில் அவர் வரல. சரி உன்னைய வர சொல்லலான்னு பார்த்தா ஃபோன் எடுப்பேனான்ட்ட. இந்த பிள்ளையில இழுத்துட்டு வர்றதுக்குள்ள பெரும்பாடு. நீ உட்காருங்க. நீ சாப்பிடுங்க. இருக்கட்டும் அஞ்சலா. சரி கோச்சுக்காத சுதா, போனை பார்க்கல நானு. என்ன நீ இவ கிளம்பிட்டா நீ கிளம்பலையா? அப்படி இந்த கைலியோட தெரியுற. ஏமா அவங்க அம்மா அப்பா வீடு எப்போ வராவலாம்? எப்போ உங்க அம்மா வீடு வராவ? அவங்க ஒரு 10:30 போல வந்துடுறேன்னாக. அப்பா அவ்வளோ நேரம் ஆகுமா? ஏண்டி துணிமணியெல்லாம் ஒன்றும் எடுத்தாரம்மா வந்திருக்க? 2 நாளைக்கு இருந்துட்டு போகணும்னே இல்லை? பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம். இன்னைக்கே லீவ் போட்டு தான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இருந்துட்டு போகிறதுக்கெல்லாம் நம்மளால் முடியாது. சாயங்காலத்துக்கு கிளம்பணும். அவங்க வந்தாங்கன்னா சட்டை புட்டுன்னு முடிச்சு புட்டு போகலான்னு பார்த்தேன். நீ என்ன லேட் ஆகுங்கிற? அவங்க வாரப்போ தான் வருவாங்க. 11 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் இருக்குது. 11 மணிக்கு மேலே தான் நம்ம வலையெல்லாம் போட முடியும். இப்போ வேவா போட முடியும். சரி சரி. நின்றுக்கிட்டே சாப்பிட்ற? இல்லடி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். பிள்ளை சாப்பிடாம கிடக்கா. சாப்பிடாம எப்படி நேரம் இருப்பா. அதான் அவளாக சாப்பிட்டேன்னா ஒம்மட்டி திங்க மாட்டான். அதான் 4 வாய் ஊட்டி விடுவோமேன்னு ஊட்டி விட்டுட்டு கிடக்கேன். குழந்தைய அத்தை அப்படிதான் அண்ணி எனக்கு குழந்தை மாதிரியே பார்க்குறாங்க. அம்மா கொஞ்சம் கிட்ட வாயேன். ஏண்டி என்ன சொல்கிறேன்? என்ன ஆத்தாவும் அவளும் குசு குசு பேச போயிட்டாவ. அழகா இருக்கட்டி. பூ வாங்கிட்டு வரலையோ? நான் போய் பூ வாங்கிட்டு வந்துருவா உடனே. அதெல்லாம் அமுதா அண்ணி பூ நிறைய வாங்கி வச்சிருக்காங்களாம் கட்டி. அதனால வாங்கிட்டுலாம் வர வேணாம். அவைய வந்த உடனே வச்சு விடுவாங்க. அப்படியா? சரி சரி, வரட்டும் வரட்டும். என்னம்மா ஒரே தான் தூக்கி வச்சு தலையில் ஆடுற? கொஞ்சம் அத சரியா? ஏன் அவளுக்கு கை இல்லையே? கையில் என்ன குஷ்டமா? ஏன் கொடுத்தா திங்க மாட்டால? ஊட்டி விட்டுட்ருக்க. ஊட்டி விட்டு குழந்தைக்கு மாதிரி ரொம்பலாம் பண்ணாத சரியா? ஃபோன் அடித்தா அடிக்க மாட்டேங்கிற. நாங்கள் வாரம்மா வரலையான்னு கூட கேட்டியா? ஒரு நாளைக்கு மூச்சுக்கு 300 தடவை ஃபோன் அடிப்பேன். இப்போ ஒரு தடவை கூட அடிக்க மாட்டேங்கிற. நானா அடிச்சாதான் பேசுகிறேன். ஏன் உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா? இந்த மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. புரிஞ்சுக்க சொல்லிட்டேன். ஏய் உனக்கு தான் கிறுக்கு பிடிச்சி போச்சு, எனக்கு இல்லை. லூசு மாசமாக இருக்கிற நேரத்தில் அவள் ஒரு வேலையும் பார்க்கக்கூடாதுல்ல தா. அம்புட்டு வேலையும் நான் தான் இழுத்து போட்டு பார்ப்பேன். அதனால தான் அவளால் ஒன்றும் பார்க்க முடியலையா? எல்லா வேலையும் நான் பார்க்குறதுனால உன்கிட்ட ஃபோன் பேச முடியல என்னால். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ உனக்கு மருமக தான் முக்கியமா? ஏய் வாயை மூடு சொல்லிவிட்டேன். வாயை மூடிட்டு அமைதியாக நின்று அம்பிடுத்தேன். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பேச்செல்லாம் ஒன்றும் சரியில்லை. முக்கியமான என்னடி அர்த்தம் இதெல்லாம்? நீ தான் முக்கியம், அவளும் தான் முக்கியம். கிறுக்கு பிடிச்சவ போடி என்கிட்ட வந்துட்டா. அப்பதேன் அப்பா பாப்பாப்பா இப்படியா பேசுவ? பொம்பளை பிள்ளை மாதிரி வடக்க உடக்காம நல்ல மாதிரி பேசு. மனசுல 1000 வன்மத்தை வச்சுக்கிட்டுலாம் பேசக்கூடாது, புரிஞ்சுக்க. எம்மா நானா நீயா? நீதான். நான் ஏன் பேச போறேன்? ஓஹோ என்ன ஓஹோ ஆஹா. அத்தை என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. இந்த நீ சாப்பிடாம வாங்கிக்க. சுதா, வீட்ல இருந்து சண்டையா மச்சானுக்கு உனக்கும்? இல்லண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவா இருந்தாலும் சொல்லு. எதுவும் சண்டையா? இல்லண்ணே ஒன்றும் இல்லை. நான் குழந்தைங்கள போய் பார்க்குறேன் என்னன்னு. இங்கே போகுதுங்க. இங்கே தான் அழகா விளையாடுங்க. வெளில பந்தல்லாம் போட்டிருக்குல்ல, டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்குல்ல, அதை பார்த்துட்டு அழகு சமத்து போல விளையாடுங்க. நான் பார்க்குறேன். எங்கிட்டாவது ஓடி போயிருச்சுங்கன்னா போச்சு. நான் போய் கிட்ட இருந்து பார்த்துக்கிறேன். வெளியில் உட்காந்துருக்கேன். சுதா, நல்ல பட்டு சேலையா இல்லையா? இந்த சேலையை கட்டிட்டு வந்திருக்க. வளகாப்புக்கு என்ன செய்யுது? பட்டு சேலை தான் கட்டணுமா என்ன? அஞ்சலா, என்னங்க?
தீபாவளிக்கு உனக்கு சேலை எடுத்தோம்ல ஒரு சேலை, அதை கொடு, சுதா கட்டிக்கிறட்டும். நல்ல சேலை. சுதா கட்டிக்க. அண்ணி எடுத்துட்டு வரேன், கட்டிக்கிறீங்களா? ஏம்மா, நானே தீபாவளிக்கு 4 சேலை வாங்கினேன். என் பீரோ ஃபுல்லாக பட்டு சேலையும் நல்லா டிசைன் சேலையும் நிறைய இருக்குது. சரியா? பலகாப்புக்கெல்லாம் என்னத்துக்கு இருந்தால் இந்த மாதிரி சேலையை கட்டிட்டு வரேன். நீ ஏமா சும்மா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். வேண்டானே, அவள் வேணாட்டி போட்டும்டா. இப்போ தான் அவளை பிரிசு பிடிச்சிக்கிட்டு இருக்க. வேணாட்டி போட்டும், இதில் என்ன இருக்கு? அதை கட்டு இதை கட்டுன்ட்டு கட்டாட்டி கிடக்குறா. என்னமாச்சு சுதாவுக்கு? 2 பேரும் என்னமோ அங்கிட்டு திரும்பிக்கிட்டு பேசிட்டு நின்னியா? அதுக்கெல்லாம் மண்டக்கணை ஏறி போச்சு. வேற ஒன்றும் இல்லை, என்னத்த சொல்ல. அத்தா நீ சாப்பிடு. அத்தை, கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்லை இல்லை, வாங்கிக்கந்தா. குடுமா செல்லம் கொடுக்காம அவளுக்கு திங்கிட்டோம். இருக்கட்டும்டா, இதில் என்னடா இருக்கு? வாங்கிக்க. இல்ல போ, போய் குளிச்சுப்படி வேஸ்ட் சட்டையே கட்டு. உங்ககிட்டே 16 தடவை சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்றத லவக்குன்னு செய்யி. செய்யறம்மா. அஞ்சலா, எங்கே வச்சிருக்க வேஷ்டி சட்டையா? மே பீரோலா கீ பீரோலா? ஏங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அறை. என் வீட்டு சேலை தான் ஃபுல்லாக இருக்குது. அதில் இருக்கிறது 4-5 சட்டை. அதில் எது நல்ல வேஷ்டி சட்டைன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குறீங்களே, நல்லா வாங்க இருக்கு. ஏ, அதுக்கு இல்ல, கேட்டேன். அட்டை, முன்ன பின்ன பீரோ திறந்துருந்தா தானே இவருக்கு தெரியும். இருக்கிற 2 டிஷர்ட்டு 2 கையிலேயே மாற்றி மாற்றி கட்டிட்டு திரியிறாரு. அப்படி சொல்லு. போதும் போதும், மாமியார் மருமகளும் என்னை கிண்டல் பண்ணது. நான் போய் கட்டிக்கிறேன். ஏரியா சாப்பிடு. போதும் அத்தை. சாப்பிட்றி, சொன்னா கேளு. போதும் போதும் போதும், வாயில் போதும் தான் வருமா, வேணும்னு வராதா? இரு, கொஞ்சம் சாம்பாரை ஊற்றிட்டு வரேன். சாம்பாரை ஊற்றிட்டு வந்து ஊட்டி விட்றேன். சட்னி என்னமோ உரப்பா இருக்கோ? ஆட்டுக்கல்ல தான் ஆட்டினேன், நல்லா தான் இருந்துச்சு. 2 மிளகா தான் கூட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னடி, உரைக்குதா? இல்லையே, டேஸ்ட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. சாம்பார் வச்சிங்களா? ராத்திரி சாம்பார் தான். அது வேணாத்த, இதுவே நான் சாப்பிட்றேன் அத்தை. நான் உரைக்கிதான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஆட்டுக்கல்ல ஆட்டினது என்ன டேஸ்ட்டாக இருக்கு. உரைக்கலையா? சரி இரு, தண்ணி எடுத்தாரு. ஷோ, எல்லாருக்கும் இந்த மாதிரி மாமியார் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. இது எப்போவுமே நீடிக்கணும். சரி, ஃபோன் பண்ணுவான் முத அன்னைக்கு. என்னாச்சுன்னு தெரில, இன்னும் காணும். சுதா நீ வேற கடுப்பாகிறாங்க, லேட் ஆகணும்னு. ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். நம்ம வர சொன்னாலும் 11 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்துக்கு தான் அவங்க போட முடியும். நம்ம இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருப்பாங்க. எப்போ நல்ல நேரமோ அப்போ தானே போட முடியும்.